அதிமுக அப்படின்ற கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கடைசி ஒரு வாரமா ஊடகத்தின் வாயில தெரிஞ்சிருப்போம். எப்ப எடப்பாடி பழனிசாமி திமுக கூட கைகோர்த்து முதலமைச்சராக முயற்சி பண்றாரு அப்படின்ற தகவல் ஊடகத்துல வந்துச்சோ, அன்னையில இருந்தே அதிமுகக்குள்ள மிகப்பெரிய புகைச்சல் ஏற்பட ஆரம்பிச்சது. சி.வி. சண்முகம் தலைமையில கிட்டத்தட்ட 17 எம்எல்ஏக்கள் தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லப்பட்டுச்சு. என்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாகவே. அப்பவே எதுக்காக இவர் தனியா எம்எல்ஏக்களை சந்திக்கிறாரு, ஆலோசனை நடத்துறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் குழப்பங்களும் அதிமுக தொண்டர்கள் நடுவே நிலவி வந்தது. ஆனா அதை தாண்டி இல்ல அப்படிலாம் எந்த ஒரு டாக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, புதிதாக அரசு அமைக்கக்கூடிய புதிய கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அந்த ரேஸ்ல அந்த முயற்சியில இருந்து விலகிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவி இருக்கிறாரு. பதவியேற்ற அடுத்த தினங்கள்ல இருந்தே எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் அவங்க 2 பேர் தலைமையில தனித்தனியா ஆலோசனை நடத்தினாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் பக்கம் ஒரு ஆலோசனை நடந்தது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுகக்குள்ள மிகப்பெரிய பிளவை நோக்கி நகர்ந்து போகிறது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நெருடலா எது இருந்ததுன்னு நம்ம முன்னாடியே குறிப்பிட்டு பேசணும். திமுக கூட அங்க போய் கை கோர்க்கிறது என்னதான் இருந்தாலும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு தானே நீங்க இருக்கீங்க. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக திமுகவோட ஆதரவை பெற்று நம்ம எப்படிங்க முதலமைச்சர் ஆக முடியும்னு இவங்க 2 பேரும் மல்லு கட்டியிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்காம எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல நான் செஞ்சது சரிதான், நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு மிகப்பெரிய பில்டப் பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய புகைச்சலா போயிட்டே இருந்தது. வெகு விரைவில் சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் மிகப்பெரிய முடிவு எடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் ஊடகத்தை சந்திக்க போறாங்க அப்படின்னு ஊடகத்துல செய்திகள் வந்துட்டே இருந்தது. அதன்படி இன்றைய தினம் காலையில சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல தொடர்ந்து அதிகப்படியா சி.வி. சண்முகம் தான் பேசினாரு. அவர் சொன்னதிலேயே மிகப்பெரிய இடியா இபிஎஸ்க்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுமே தலை குனியக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வெளிப்படையா போட்டு உடைச்சாரு. ஆமாங்க, எங்க கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் நம்ம திமுக தயவோட ஆட்சி அமைக்க முடியும், நான் முதலமைச்சராக பதவியேற்க முடியும்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு 53 வருஷம் நம்ம அதிமுக திமுகவை எதிர்த்து நம்ம கட்சி நடத்திருக்கோம். நம்ம எப்படி அவங்களோட தயவுல முதலமைச்சர் ஆக முடியும்னு நாங்க அதுக்கு ஒத்துக்கல. அதனால எங்க மேல காழ்ப்புணர்ச்சியில வன்மத்துல இபிஎஸ் இருக்காரு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். கூடி உட்கார்ந்து பேசி பொதுக்குழுவை கூட்டி ஒரு சரியான முடிவெடுத்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு நாங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்பயும் சொல்கிறோம், நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ரொம்ப பக்குவமா பெருந்தன்மையா பேசினாரு. நமக்கு நல்லாவே தெரியும் இபிஎஸ் அப்படின்ற மனிதன் எப்படிப்பட்டவர்னு. அவருக்கு எதிராக யாராவது சின்ன கருத்தை பதிவு பண்ணிட்டா கூட அவங்க மேல துரோகத்தை எள்ளி எறிவார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல அதிமுக எக்ஸ் பக்கத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையில நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், இன்னைக்கு உங்க தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்ல, நீங்க எதுக்கு எங்களை குறை சொல்றீங்க? நான் ஒருபோதும் திமுகவோட கை கோர்த்து முதலமைச்சராக விரும்பல, அப்படி நான் எதுவும் முயற்சியும் பண்ணல அப்படின்னு அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அதிமுகக்குள்ள? உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி திமுகவோட தயவோட முதலமைச்சராக முயற்சி பண்ணாரா இல்லையா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் அவரை நோக்கி எழுப்பப்படுகிறது. உண்மை என்ன என்பதை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த அதிமுக அப்படின்ற கட்சியை நினைச்சு பார்க்கும்போது புரட்சி தலைவர் அப்படின்னு அவங்களால செல்லமாக அழைக்கக்கூடிய எம்ஜிஆர், புரட்சி தலைவின்னு அவங்களால அன்போடு அழைக்கக்கூடிய அம்மா ஜெயலலிதா இவங்க தான் நினைவுக்கு வர்றாங்க. அப்படி வெயில்லையும் புயல்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா. அவங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு பெயர் எடுத்து மரணம் அடையும் வரை அவங்கள ஜெயிக்கவே முடியல திமுகவால. தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில வரும்போது அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. ஆனா அப்படிப்பட்டு தியாகம் பண்ணி இவ்வளவு விஷயங்களை கடந்து அவங்க அந்த கட்சியை கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்தில் பேசுறாங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட எனது கட்சி நீடிக்கும் நிலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னது அந்த கட்சி நல்ல ஆரோக்கியமாக நல்ல உயிர் தெளிந்து இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த 2 தலைவர்கள் பெயரை கெடுப்பதற்கு போல தொடர்ச்சியாக இபிஎஸ் முயன்று கொண்டே தான் இருக்கிறார். இதுவரைக்கும் இபிஎஸ் எப்பெல்லாம் ஓபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாரோ, ஓபிஎஸ் கட்சி விட்டு வெளியே தூக்கணும், இல்லைன்னா இந்த கட்சி உருப்படாது, அவரை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. அந்த விஷயங்களுக்கு கூடவே உறுதுணையா இருந்து நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரின்னு பேசினதுல மிக முக்கிய நபர்கள் தான் இந்த 2 பேரு. ஒருத்தர் சி.வி. சண்முகம், இன்னொருத்தர் எஸ்பி வேலுமணி. இவங்க 2 பேருமே அவ்வளவு எளிதா எந்த ஒரு முடிவையுமே எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வெளிப்படையா சொல்றோம், நமக்கும் தகவல் கிடைத்தது, ஊடகத்திலையும் தகவல் வந்தது, இபிஎஸ் முதலமைச்சராக முயற்சி பண்றாரு அப்படின்னு.
இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்பி வேலுமணியும் சி வி சண்முகமும் கூட்டாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல அவங்க சொல்றாங்க, 53 வருஷமா நாங்க எதிர்த்து அரசியல் பண்ணோம். அந்த கட்சி கூட சேர்ந்து போய் கை கோர்த்து நம்ம எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? இது சரியான மூவ் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதைத்தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுமே சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு முடிவு நடந்துச்சு அப்படின்னா நாங்களே இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம்னு. இதை யார் ஏத்துக்க முடியும்? ஒரு கட்சி தலைவர் எதிரியா இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட நாங்க போய் கூட்டணி வைப்போம்னு சொன்னா இதை தமிழ்நாட்டு மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி அவர் முதலமைச்சர் ஆயிருந்தார் அப்படின்னா அவரோட சொந்த தொகுதிக்குள்ளே அவர் போயிருக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை தான் நிலவி இருந்திருக்கும். இதை கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. இவங்க மிகப்பெரிய போர்க்கொடி தூக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயும் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது, இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால நம்ம உடனடியாக ஒரு சரியான முடிவு எடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தவறுதான். அதனால இப்ப அதை சரி செய்யக்கூடிய விதமாக கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய விதமாக, ஏன்னா இந்த முறை எதிர்கட்சியா கூட வரல, அப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா தாவேகா தலைவர் விஜயை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 26 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க. அறிவிச்சப்ப கூட இதுவரைக்கும் சி வி சண்முகம் எப்பயுமே நிதானம் இழந்து பேசுவாரு, பக்குவமா பேச மாட்டாரு, ஏதோ பேச தெரியாம பேசுவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம சொல்றோம், இன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டி தான் இதுவரைக்கும் அவர் கொடுத்த பேட்டிகளையும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புலையும் தெளிவான நிதானமான பேச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கூட்டணும், அந்த பொதுக்குழுவில் தோல்வி குறித்து நாங்க விவாதிக்கணும், விவாதம் செஞ்சு ஒரு நல்ல முடிவெடுக்கணும், ஒரு மாற்றத்தை நோக்கி நாங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. வேற எதுவுமே சொல்லல. இபிஎஸ் நீங்க பொதுச் செயலாளர் பதவி தூக்கணும், இபிஎஸ் கட்சியை விட்டு வெளியேறணும் அப்படிலாம் சொல்லல. இதுதான் இபிஎஸோட தலைமை பண்பு. இப்படி ஒரு பேட்டி கொடுத்த அடுத்த நொடியே அதிமுகவோட எக்ஸ் தளத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக ஒரு மிகப்பெரிய அறிக்கை, காட்டமான அறிக்கை வந்திருக்கு. அதுல எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் இவங்க 2 பேரையும் பொளந்து கட்டுற அளவுக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. உங்களோட சொந்த மாவட்டத்திலே நீங்க எதுவுமே கிழிக்கல, நீங்க என்ன என்னைய பேசுறீங்க, தாவேகாவோட தயவுல நீங்க அமைச்சராக முயற்சி பண்றீங்க, உங்களுக்கெல்லாம் என்ன பேச தகுதி இல்லை, உங்களுக்கு என்ன வக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பமா ஒரு அரசியல் கட்சின்னு சொல்லி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ள பேசுறாங்க, சரி செய்ய முடியல அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்கன்னு. வேற எதுவுமே உங்களை சொல்லலையே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பொது வெளியில உங்க கூடவே பயணம் பண்ண ஒரு கூட்டத்தை இன்னைக்கு துரோக கூட்டம்னு சொல்றீங்க. எல்லாரும் எப்படி உங்களுக்கு துரோகியா மாற முடியும்? ஓபிஎஸ் துரோகியா மாறாரு, ஜேசிடி பிரபாகர் துரோகியா மாறாரு, புகழேந்தி துரோகியா மாறாரு, கேசி பழனிசாமி துரோகியா மாறாரு, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், காமராஜ், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எல்லாரும் துரோகியா மாறுறாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஒரு கட்சியின் தலைவன் அப்படின் போது நீங்க எப்படி இருக்கணும்? இதனாலதான் அவங்க ஒரு தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்க கிட்ட சொல்லி பார்த்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சட்டமன்ற குழு தலைவராக ஒரு மனதாக எஸ்பி வேலுமணியை நாங்க தேர்வு செய்யறோம், துணை தலைவராக சி விஜயபாஸ்கர் நாங்க தேர்வு செய்யறோம், கொறடாவாக காமராஜை தேர்வு செய்யறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எதிர்ப்பு குரல் வரும்னு நமக்கு தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு நாள் கூட இந்த கட்சி வளரணும்னு அவர் வேலை செஞ்சதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் திராவிடத்துல பெரிய அளவில் நமக்கு உடன்பாடு கிடையாது. திமுக அதிமுகன்ற கட்சி எப்படி இன்னைக்கு அரசியலை வியாபாரமா மாத்தி வச்சிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட மக்கள் கிட்ட மிகப்பெரிய பாவத்தை, கெட்ட பேரை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம தாவேக்காவை ஆதரிக்கணும். ஏன்னா தாவேக்கா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கு. என்னதான் 118 எம்எல்ஏக்கள் 120 எம்எல்ஏக்கள் வச்சிருந்தாலும் கூட இருக்க கட்சிகள் எப்ப வேணாலும் நெருக்கடி கொடுக்கலாம். அதனால நம்ம இப்ப அதை ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட மனநிலையை பாருங்க. திமுக கூட போய் நான் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவேன், ஆனா விஜய் ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஈகோயிஸ்டிக் மனிதர் அப்படின்றது இதுலயே தெரியுது. இவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன அப்படின்னா, என்னை விட வயதுல சிறியவரா இருக்காரு, அவர்கிட்ட நான் நிக்கணுமா அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. உங்களை விட வயதுல சிறியவர் இன்னைக்கு கிளீன் ஸ்வீப் பண்ணி ஜெயிச்சு முதலமைச்சரா உங்களுக்கு எதிரில் உட்காந்துருக்காரு. அவரை விட வயதுல மூத்தவர் நீங்க, ஒரு கட்சியை நடத்த உங்களால முடியல. இதுதான் காலம் காலமா நம்ம பேசிட்டு வந்தோம். ஓபிஎஸ் மேல நமக்கு விமர்சனம் இருக்கு, உடன்பாடு கிடையாது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் பதிவு பண்றேங்க, அரசியல துரோகம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறதே இவர் தான். நாளைக்கு அரசியல் எப்படி இருக்கும்? யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யார் கால வேணாலும் கவுத்தலாம், இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கலாம், அப்புறம் நாளைக்கு அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் பொதுமக்களும் அடுத்த தலைமுறையும் பார்க்கும்போது காரி உமிழ்வார்கள். அப்படிப்பட்ட அரசியலை தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் கொண்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்டையடி கொடுக்கிற விதமாக தான் இத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் விஜயை கடுமையா விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் போய் வீட்டுல போய் சந்திச்சாரு. ஏன்? ஒரு புதுவிதமான கலாச்சாரத்தை உருவாக்கணும், இந்த பகைமை அரசியலெல்லாம் தூக்கி போட்டுட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அரசியலை கொண்டு வரணும், அந்த மனப்பான்மைக்கு எல்லாரையும் கொண்டு வரணும் தான் அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா தொடர்ந்து இந்த இபிஎஸ் என்ன மாதிரியான வேலைகளை பண்றாரு அப்படின்றத பாருங்க. இப்ப நம்ம இந்த வீடியோவை பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில தாவேகா தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் வெகு விரைவில் சி வி சண்முகம் மற்றும் அவர் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை வீடு தேடி போய் சந்திக்க போறாரு அப்படின்ற தகவல் வருது.
ஒருவேளை ஒரு சி வி சண்முகம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திச்சுட்டு உங்களை சந்திக்காம போனா இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் அப்படின்றத நீங்க யோசிக்கவே இல்லையா? இப்ப கூட ஒரு பொதுச் செயலாளராக நான் விவாதம் செய்ய தயார், வாங்க தோல்வி குறித்து நம்ம விவாதிப்போம் அப்படின்னு பேசாம இன்னமும் உங்க கூடவே இருந்த நபர்களை நீங்க குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி என்னங்க பதவி வெறி? எல்லாருமே கேட்கறாங்க, திமுக கூட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களே, சரி இப்ப சொல்றீங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படின்னு ஊடகம் முழுவதும் செய்தி வந்தது இல்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக தயவோட முதலமைச்சராக போறாரு அப்படின்னு. எதுக்காக தம்பிதுரை முதலமைச்சராக எடப்பாடி வருவார்னு சொன்னாரு? எப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? தாவேக்கா இன்னொரு பக்கம் முதலமைச்சரா அவர் ஆக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இன்னொரு பக்கம் நீங்க முதலமைச்சரா வருவீங்கன்னு உங்க கூடவே இருக்கக்கூடிய தம்பிதுரை எதுக்கு சொன்னாரு? அப்ப நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்றது உண்மைதானே? அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காருங்க. அதை தொடர்ந்து டிடிவி தினகரன் சொல்றாரு இபிஎஸ் முதலமைச்சராக்கணும்னு. யாருக்கிட்ட? ஆளுநர் கிட்ட போய் சொல்றாரு. அப்ப நீங்க யாரோட ரகசிய கூட்டுல இருந்தீங்க? உங்களுக்கெல்லாம் ஓபிஎஸ்ஐயோ எஸ்பி வேலுமணியோ சி வி சண்முகத்தையோ விமர்சனம் பண்றதுக்கு ஒரு துளி தகுதி கிடையாது. இந்த கட்சியை அழிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு இபிஎஸ் முயற்சி பண்ணிட்டாரு. 10 தோல்வி பழனிசாமி இல்ல, இவர் 11 தோல்வி பழனிசாமி இல்ல, இவர் 10,000 தோல்வி பழனிசாமி. அத்தகைய செயல்களை தான் இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு. சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சொன்னது போல ஒரு மனதாக நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப போய் சபாநாயகரை சந்திச்சு இல்ல இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் நான் தான், சட்டமன்ற குழு தலைவரும் நான் தான் அப்படின்னு இன்னைக்கு சபாநாயகர் ரூம்குள்ள போய் நின்றுட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு பக்கம் நிக்கிறாங்க, நீங்க ஒரு பக்கம் நிக்கிறீங்க. சரி, நீங்க தான் சட்டமன்ற குழு தலைவர்னே அவங்க முடிவு எடுத்துறாங்க. ஆனா சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்கெடுப்பு நடத்தும் போது விஜய்க்கு ஆதரவா வாக்கு செலுத்திட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்? கட்சி தவள் தடை சட்டம் போட்டா என்ன ஆகும்? மீண்டும் ஒரு பை எலெக்ஷன் வரும். அதுல தாவேக்காவை தயவுல அவங்க ஜெயிக்க போறாங்க. இதுதானே நடக்க போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதுக்கு எதிராக நீங்க தொடர்ந்து செயல்படுறீங்க. நீங்க ஒருவேளை தப்பி தவறி திமுக தயவுல நீங்க முதலமைச்சரா வந்திருந்தீங்கன்னா இந்த நாட்டில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கிடைச்சிருக்கும், எப்படிப்பட்ட எதிர்ப்பு நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க அப்படின்றது அன்றைய தினம் தெரிஞ்சிருக்கும். இன்னமும் ஒரு தலைவனுக்கான அறிகுறி இல்லை. நம்ம வழக்கம் போல நீங்க வந்து மாறணும், அப்பதான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும், நல்லா யோசிக்கணும், சிந்திக்கணும், முடிவெடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த கட்சி உண்மையிலேயே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், வளர்ச்சி பாதைக்கு போகணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற நபர் இந்த கட்சியில் இருந்து வெளியேற்றும் படம் வரை உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. எனவே தயவு செய்து இபிஎஸ் அப்படின்ற மனிதனின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து அதிமுக மீண்டும் வளர்ச்சி பாதை நோக்கி போகுதோ இல்லையோ, ஆனா உயிரோடு இருந்தது அப்படின்ற வரலாறை தயவு செய்து எல்லாருமா சேர்ந்து உருவாக்குங்க.